ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? ஜப்பர் பாய் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ எல்லாம் போட்டுட்டு 3 மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 7 8 வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 7 8 வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. புதினா மல்லி போட்டுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு போடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கு, அதையும் போட்டுருங்க. நல்லா மசாலா அதில் ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு பாதி லெமன் பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் சிக்கன் வேகிற அளவுக்கு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். நாங்கள் பாஸ்மதி ரைஸ் போடுறோம். பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். நல்லா போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக கிண்டணும். ரொம்ப வேகமாக கிண்டினா சாதம் உடச்சிக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் கிளறி விடுங்க மெதுவாக. தண்ணி கொஞ்சம் வத்துற மாதிரி இருக்கும். அப்போ புதினா இலை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் தம் போடுங்க. போட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாதம் ரெடி. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அப்படி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.